பிளாக் பாக்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது சார். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. நம்ம என்னென்ன பேசுகிறோம், பைலட் கோ பைலட் என்னென்ன பேசுகிறாங்க, ஃபர்ஸ்ட் அப்சர்வர் செகண்ட் அப்சர்வர், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன் பைலட் மைக்கில் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். கோ பைலட் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். அப்சர்வர் என்ன பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் அப்சர்வர் அது ரெக்கார்ட் ஆகும். செகண்ட் அப்சர்வர் என்ன பேசுகிறாரு அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேஷனில் யார் யார் பேசுகிறாங்க அந்த காக்பிட்டுக்குள்ளே எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ப்ளஸ் ஜென்ரலாக ஒரு பேனலில் ஓவர் ஹெட் பேனலில் ஒரு ரெக்கார்டர், அது வந்து ஜென்ரலாக நீங்கள் சப்போஸ் உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் அந்த இதில் பேசினா கூட அது கேட்கும். அந்த மைக்கை யாரும் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டுன்றது அது ஒன்று சிவிஆர். ஆனால் இன்னொன்று இருக்குது, காக்பிட் டிஎஃப்டிஆர்னுவாங்க, டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அது ஒரு சாப்டர் வேறு, இந்த காக்பிட்டோட சாப்டர் வேறு. எலக்ட்ரிசிட்டி போகும் வரும் அதெல்லாம் விட்டுருங்க. சாப்டர்னுவாங்க, ஏர்கிராஃப்டில் வந்து சாப்டர்னுவாங்க. இப்போ வாய்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து கம்யூனிகேஷன்ஸ், அது வந்து ஒரு சாப்டர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது 23 ATA 23 அப்படின்வாங்க. ATA கோடு வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு கோடு இருக்குது. இந்த டிஜிட்டல் ரெக்கார்டிங் சொன்னேன்ல, அந்த டேட்டா என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ஹைட்டில் பறக்கிறாங்க, என்ன மாதிரி ஹைட்டில் பறக்க போகிறாங்க, என்ன செட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃப்ளாப் என்ன கண்டிஷனில் இருக்குது, அவங்க லேண்டிங் இருக்குது என்ன கண்டிஷனில், அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, எப்போ அப் பண்ணாங்க எப்போ டவுன் பண்ணாங்க, எப்போ வந்து ஏர்க்ராஃப்ட் புல் நோஸ் அப் நோஸ் டவுன் நோஸ் புல் அப் புல் நோஸ் அப்படின்னு சொல்லுதோ அது எப்போ சொன்னாங்க, எப்போ வந்துச்சு, இவங்க எப்போ புல் பண்ணாங்க, இந்த டிஜிட்டல் ஃப்ளைட்டோட அந்த அனலாக் சுவிட்சஸ் என்னென்ன இருக்கோ அதில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ இது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகும். இந்த வாய்ஸும் அந்த சைமன்ஸ்லேயும் ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெண்டு தான் வந்து ஃப்ளைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட அதுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு அறிக்கையை நம்ம தயாரி பண்ண முடியும். தவிர இது எப்படி பண்ணுவாங்கன்னா, லேண்டிங் கியர் நோஸ் அப் அப்படின்னு சொல்லி பைலட் சொல்கிறாரு, இவர் நோஸை வந்து லிவர் அப் பண்ணுறாரு. ஸோ வாய்ஸில் சொல்கிறாரு நோஸ் அப்னு சொல்லி, இவர் லிவர் இது பண்ணுறாரு. அந்த ரெண்டு டைமிங் எப்படி இருக்குது, வாய்ஸையும் செக் பண்ணுவாங்க, அந்த டிஎஃப்டிஆர் டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா அதையும் செக் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் செக் பண்ணி சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, எந்த ஹைட்டில் ஆல்டிடியூடில் அவங்க அப் பண்ணாங்க, யார் சொன்னா அப்பன்னு சொல்லி, நான் அப் பண்ணிட்டேனா பண்ணிட்டாரா, லேண்டிங் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சா, இதெல்லாம் வந்து டிஎஃப்டிஆர் ரீட் அவுட் பண்ணால் தான் எடுக்க முடியும்.